நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். செல்லக்குட்டி நல்லா தூங்கணும், சரியா? இப்பதான் இவ தூங்குனா. ஹால் மாதிரி குளிக்க வைக்கிறதால ரொம்பவே அழுதாமா. நான் கேட்டேன்க்கா. பேபி பவுடர் எதுவும் இல்லையா பாலா? யார் வாங்கி தருவாங்க? சாப்பிடறதுக்கு சாப்பாடே இல்ல, அப்படி இருக்கும்போது பேபி பவுடரா? சமைக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீ இங்க வந்து நிக்கிறியா? கிச்சன்ல இருக்கிறது எல்லாத்தையும் நாய் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு யாராவது சொன்னாங்கன்னா உன்னை நான் புழிஞ்சிருவேன், சொல்லிட்டேன். அப்படின்னா ஒரே நாள்ல எனக்கு முடிவு தெரிஞ்சிடும்ல. இப்படி ஒவ்வொரு நாளும் சேர்த்து வாழ வேண்டிய அவசியம் இல்ல. தேவையில்லாம பேசாம கிச்சன்ல போய் வேலையை பாரு. சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டு பசிச்ச வயிறோட போக கூடாது. முதல்ல நீங்க இந்த குழந்தை கிட்ட காட்ட வேண்டியது பாசத்தையும் அன்பையும் தான். ஆனா அதை யாரும் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. அப்படி இருக்கும்போது இந்த சடங்குலாம் எதுக்கு? யாரை ஏமாத்த போறீங்க? நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? நான் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு உன் அப்பா அம்மாவுக்காக எதுக்காக வெயிட் பண்றது தெரியுமா? சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் வயிறு நிறைய சாப்பாடை சாப்பிட்டு ஏப்பம் விட்டதுக்கு அப்புறம் நான் அவங்க முகத்தை பார்த்து 4 வார்த்தை நல்லா கேட்கணும்னு இருக்கேன். ஒருவேளை அவங்க வரமாட்டாங்களோ? எனக்கு தெரியாது. நீ எதைதான் தெரியும்னு சொல்ற? நீ இப்படி ஒரு குழந்தைய பெத்தெடுத்த விஷயம் உனக்கு தெரியுமா? சடங்கு செய்யணும்னு தெரியல, எதுக்காக பிறந்தோன்னு தெரியல. ஏண்டி, உன்னை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. உன்னை பெத்தவங்கள தான் சொல்லணும். அப்படின்னா என் கழுத்துல தாலி கட்டினவனை பெத்தெடுத்தவள நான் என்னன்னு சொல்றது? ஏய், நீ என்னை பத்தி எல்லாம் எதுவும் சொல்லாத. என் கடமை எல்லாத்தையும் நான் சரியா தான் செஞ்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் உங்க அப்பா அம்மா பண்றாங்களா என்ன? பிரசவத்துக்கும் கூட்டிட்டு போகவே இல்லை. அது வேணும்னா நீ பண்ண வேலைன்னே சொல்லலாம். போட்டோம். நீ பிரசவிச்சேன்னு தெரிஞ்சு அவங்க திரும்பி பார்த்தாங்களா? எதையுமே கொண்டு வந்து தரக்கூடாதுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு வெறும் கையோட வந்தாலும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இருந்தாலும் நான் இந்த மாதிரி மனுஷங்களை இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். ஒருவேளை ஒண்ணு அவங்க எடுத்து வளர்த்தாங்களோ என்னமோ. இங்க பாருங்க, அங்க நின்னு வேடிக்கை பாக்குறதுக்கு இங்க ஒண்ணு கண்காட்சி நடக்கல. பத்திரிக்கான போட்டும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் அக்கறையில இருந்து 2 மணிக்கு தான் போட்டு வரும். பாலாவோட வீட்டுல இருந்து யாருமே வரல ஜெகதாம்பா. இதுக்கப்புறம் எப்ப வருவாங்க? ஒருவேளை 2 மணி போட்ல வருவாங்களோ? அங்கிருந்து யாரும் வரமாட்டாங்க. அது உனக்கு எப்படி தெரியும்? அவங்க வரதா இருந்தா இந்த போட்லயே வந்திருக்கணும். நூல்கட்டு இருக்குன்னு நீங்க யாராவது அங்க போய் சொன்னீங்களா? இப்படி ஒரு சடங்கு இருக்குன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆஹா, உன் வீட்டுல வச்சு உன் ஃபேமிலியை நடத்த வேண்டிய அந்த சடங்கை நான் போய் இங்க ஆவப்படுத்தணுமா? நாட்டு நடப்பு அனுசரிச்சு உன் குடும்பத்துல இருக்கிறவங்க தான் குழந்தையோட இடுப்புல தங்க அரையான் கட்டணும். அத நான் போய் அவங்ககிட்ட சொல்லணுமா என்ன? உன் அக்காவோட குழந்தைக்கு சடங்கு பண்ணது வேற யாராவது இருக்குமோ? ஜெகதாம்பா, நீ இப்படி சத்தமா பேசி குழந்தைய பயப்பட வைக்காத. யாருமே வரலனாலும் முகூர்த்தத்தை தவற விடாம நம்ம இந்த சடங்கை பண்ணி ஆகணும். சடங்கு நடத்துறதுக்கு தங்க அரையான் கயிறை நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களா? ஒரு நூல் கட்டு சடங்கை மட்டும் நடத்தலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது அப்புறம் நடத்தலாம். பாருங்க, தயவு செஞ்சு என் வாயை கலராதீங்க. உன் ஃபேமிலி இங்க வரலன்னா நான் கண்டபடி போய் பேசிட்டு வந்துடுவேன். இங்க பாருமா, இதுக்கப்புறமும் உங்க வீட்டாளுங்களை எதிர்பார்க்கணுமா? நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 10-15 நிமிஷம் தான் இருக்குமா. அதுக்காக நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். இவ குடும்பத்துல இருந்து யாரும் வரலன்னா இந்த சடங்கை நம்ம எப்பவுமே நடத்தக்கூடாது. என்ன பண்றதுன்னு நீ கொஞ்சம் சொல்லுமா. எனக்கு தெரியல, என்கிட்ட இதை பத்தி கேட்காதீங்க. ஜெகதாம்பா, குழந்தையோட நூல் கட்டுல அவங்க அப்பா வர வழியில ஃபுல் போதில விழுந்து கிடக்குறான். இத பாக்குறதுக்கு நல்லா இல்ல. முகூர்த்த நேரம் முடிஞ்சு சடங்கு நடத்துறது சுத்தமா நல்லா இல்ல. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இன்னைக்கு இங்க எந்த சடங்குமே நடக்காது. உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பகுத்தறிவு இல்லாத மிருகங்களா என்ன?
எல்லாம் வெக்கங்கிட்ட மனுஷங்க. அவங்க இங்க யாராவது வரட்டும், என் வாயில இருந்து என்ன வார்த்தை வரும்னே தெரியாது. ஆ. இதெல்லாம் எங்க இருந்து திருந்த போதுங்க. குழந்தையோட அப்பா எப்படி படுத்து கிடக்குறான் பாரு. உங்களுக்கு தான் வேணுவோட சுபாவம் தெரியும்ல, அடி வாங்காம இங்க இருந்து போயிடுங்க. பெத்தெடுத்த ஒரு அப்பனையும் அடிக்கிற மகனா இப்படி மாத்துனதே நீதானே. அது சரி, பொறுப்பு இல்லாம ஊர் சுத்திக்கிட்டு இருந்தப்போ இதெல்லாம் யோசனை பண்ணிருக்கணும். ஆம்பளை பிள்ளைங்க அனுசரணையா மரியாதையா வளரணும்னா அப்பா தான் பொறுப்பா இருக்கணும். அதுக்கான பொறுப்பை நீ எனக்கு கொடுக்கவே இல்லையே. பசங்களோட விஷயத்துல நான் தலையிடும் போதெல்லாம் அவங்க முன்னாடி என்ன கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி என்ன தள்ளியே வச்சிட்ட. இங்க பாரு, பாத்தியா, வீட்டுக்குள்ளேயே இந்த கருமத்தை குடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததே நீதானே. பசங்க எல்லாம் கெட்டவங்களா மாறிட்டா குத்தம் எல்லாமே அம்மாவுக்கு தான். புத்திசாலியா இருந்தா அந்த பேரெல்லாம் அப்பாவுக்கு தான். நம்ம பசங்க இப்படி பொறுப்பு இல்லாம போனதுக்கு முழு காரணம் நீதான் ஜெகதம்பா. இதுக்கான பலனை அனுபவிக்காம இந்த உலகத்தை விட்டு நீ போக மாட்ட. கல்யாணம் பண்ற வரைக்கும் இவங்க விஷயத்துல எனக்கு எல்லா பொறுப்புமே இருந்தது. அதுக்கப்புறம் புருஷனை நல்லவனா மாத்துறதும் கெட்டவனா மாத்துறதும் அவங்க பொண்டாட்டி தான். வேணுவே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா மாத்தினது அந்த பாலா மட்டும்தான். இதுக்கான பலன் எல்லாத்தையுமே அவ அனுபவிச்சுக்கிட்டோம். இது மட்டும்தான் பாக்கி இருக்கு. அடகு வைக்காதீங்க, வித்துடுங்க. இது உன் தாலியாச்சேம்மா? இல்ல மாமா, என்ன பொறுத்த வரைக்கும் இது பணத்தை கொடுக்கிற ஒரு மஞ்ச உலோகம். நீங்க இதை வாங்கிக்கோங்க. என்னோட வாழ்க்கை மாதிரியே தான். எந்த விதமான கொண்டாட்டமும் இல்லாம உன் வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சேம்மா. சொந்தக்காரங்களும் நண்பர்களும் இல்லாம, கொண்டாட்டமும் சந்தோஷமும் இல்லாம இந்த சடங்க நான் மட்டுமே நடத்த போறேன். ஏற்கனவே கடவுள் அம்மா மேல ரொம்ப கோபத்துல இருக்காரு. இதுக்கப்புறமும் வேண்டிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால என் இதயத்துல நான் மனசார நினைச்சுக்கிட்டு நான் இந்த சடங்கு நடத்துறேன். இதுதான் உனக்கு உண்டான தலைவிதின்னு அம்மா சமாதானப்படுத்திக்கிறேன். ஜனனம் முதல் மரணம் வரைக்கும் தொடர்ற எனக்கு உனக்கு உண்டான சொந்தம். நான் இந்த நூலை வச்சு ஒன்னா சேர்த்து கட்டிக்கிறேன்.
ஏம்மா இங்க வந்து உட்காந்துருக்க? பாட்டி அம்மா எப்போ என்னை பார்க்க வருவாங்க? அம்மா வந்துருவாங்க, அதுக்காக நீ இப்படி உட்காந்து காத்திருக்க வேண்டாம். அம்மா வராதனால தானே அப்பா என் மேல கோவமா இருக்காங்க. பாசம் அதிகமா இருக்கனால தான் டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. அப்ப அம்மா மேல அப்பா பாசம் வச்சிருக்காங்களா என்ன? ம். அப்படின்னா அப்பா ஏன் அம்மாவை கூட்டிட்டு வராம இருக்காங்க? ஆ, அப்பா போறாங்களான்னு பார்க்கலாம், இல்லைன்னா நாமளே அம்மாவை போய் கூட்டிட்டு வந்துடலாம். நிஜமாவா? ஆ, சத்தியமா. என்ன 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா. பாரு, செல்லத்துக்காக அப்பா ஒன்னும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இத பாரு, வாங்கிக்கோ. வாங்கிக்கோமா. ஆஹா, நீ இவ்வளவு சீக்கிரம் நல்ல பணம் மாறிட்ட. இந்தா, நான் உனக்காக வாங்கின புது Dress. இதெல்லாம் இவளுக்கு தேவையில்லைன்னு உனக்கு தெரியும் இல்ல மனோ? என்னால் இதுக்கப்புறமும் இறங்கி போக முடியாதுமா. குடும்ப வாழ்க்கையை ஏன்பா இப்படி போட்டியாவே நினைச்சிட்டு இருக்க? நீ சாக்லேட் வாங்கி கொடுத்த, புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்த, உன் குழந்தை முகத்துல கொஞ்சமா சந்தோஷம் இருக்கான்னு பாத்தியா? அதே சமயம் அவங்க அம்மா மட்டும் இங்க இருந்திருந்தா இவ நல்லா துள்ளி குதிச்சு விளையாடி இருப்பாடா. நீ இப்ப பண்றது எல்லாமே குடத்தை கவுத்தி வச்சு தண்ணி ஊத்துற மாதிரில இருக்கு. நீ இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுனால உன் பிரச்சனை சாதாரணமா முடிஞ்சிடாதுப்பா. இந்த வீட்டுல இருக்கிற உண்மையான சந்தோஷத்தை தூக்கி எறிஞ்சிட்டு எத்தனை நாளா உன்னால இருட்டுல இருக்க முடியும்? வா, நம்ம Dress சரியா இருக்கான்னு பாப்போம். அம்மா வந்ததுக்கு அப்புறம் போட்டுக்கிறேன். நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல விரும்புறேன். ஜெயா மேல இருக்கிற கோவத்தை இந்த குழந்தை மேல காட்டிடாதப்பா. இந்த குழந்தையோட மனசுல தயவு செஞ்சு காயத்தை ஏற்படுத்திடாதப்பா. நீ இதெல்லாம் வாங்கிட்டு எதுக்காக சீக்கிரம் வந்திருக்கனா? நீ காலையில குழந்தை மேல காட்டின கோவத்துக்கு சமாதானம் பண்ணிட்டு இருக்க. குழந்தை அது அப்பவே மறந்துட்டாப்பா. ஆனா நீ இந்த நிமிஷம் வரைக்கும் அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு தான் இருக்க. பல சமயங்கள்ல நாமளே குழந்தை மாதிரி மாறிட்டோம்னா எல்லா பிரச்சனைக்குமே ஒரு முடிவு வந்துடும். இப்படி படுத்திருந்தா வர்றவங்க என்ன நினைப்பாங்க? எழுந்து போய் உள்ள படுக்க சொல்லு. ஏண்டி, உன் புருஷனை கொண்டு போய் ரூம்ல படுக்க வேடி. உங்க கண்ணு முன்னாடி தானே 2 பேரும் குடிச்சு கூத்தடிச்சிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டீங்க. தூங்குனதுக்கு அப்புறம் நான் தூக்கிட்டு போணுமா? புருஷன் தூங்கிட்டானா தாங்கி பிடிக்க வேண்டியது பொண்டாட்டியோட கடமை. ஏதோ நோய் வந்தோ இல்ல விபத்துல அடிபட்டு அவர் முடியாம இருந்தா நான் நல்லா பாத்துப்பேன். ஆனா பெத்த தாய் முன்னாடி குடிச்சு கும்மி அடிச்சிட்டு போதையில இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்க என்னால முடியாது. இவங்க 2 பேரும் இப்படி படுத்து கிடக்கும் போது யாராவது வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஒரு பக்கெட் தண்ணியை கொண்டு வந்து ஊத்துங்க, எல்லாம் எழுந்துப்பாங்க. தண்ணியை ஊத்தாம இவங்களை எழுப்ப முடியுமான்னு நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். டேய் சதீஷ், எந்திரா. ஐயா, என்ன இங்க ஒரே பார் வாசனை வருது? 2 பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரத்துல இந்த வீட்டையே பார் ஆக்கிட்டீங்களா? ஐயோ, என் வேணு செல்லத்துக்கு என்னாச்சு? டேய், உண்மையை சொல்றீ. நான் குடிச்சனா? அது எனக்கு தெரியாது. ஆனா இந்த பாட்டில் இருந்த சரக்கு எல்லாம் காணாம போயிடுச்சு. 2 பேரும் வெட்டி போட்ட வாழை மரம் மாதிரி படுத்து கிடக்குறீங்க. ஐயோ அனிலா, நீ கொஞ்சம் கோவப்பட்டு வேண்டாம் அப்படின்னு என்ன தடுத்திருந்தா நான் இந்த அளவுக்கு குடிச்சிருக்க மாட்டேன்ல. இதுக்கப்புறம் நான் எவ்வளவு தடுத்தாலும் நீங்க குடிப்பீங்க. குடிங்க. குடிச்சு குடிச்சு வயிறும் குடலும் புண்ணானதுக்கு அப்புறம் உங்க கூட குடிச்ச எவனும் கூட வர மாட்டான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு. அம்மா, பசி வயித்த கிள்ளுது, சாப்பிட ஏதாவது இருக்கா என்ன? உன் பொண்டாட்டி கிட்ட போய் கேளு. அப்படியா? சரி, கேட்டுக்கிறேன். வெக்கம் கெட்டு போய் அவகிட்ட எல்லாம் கேட்கணும். ஆமா, ஒன்னும் இல்ல, நான் எவ்வளவு குடிச்சாலும் ஸ்டெடியா இருப்பேன்ல. டேய் செல்லக்குட்டி, டேய் வேணு தம்பி, எந்தரா வந்துரு. மெதுவா அப்படியே சாஞ்சு உட்காரு.
நல்லா தூங்கிடும் போல இருக்கு. சடங்கெல்லாம் முடிஞ்சிச்சா? யாரு கட்டுறது? பாலா ஃபேமிலியோட பொறுப்பு தானே அது. பொறுப்பு அவங்களோட தான். குழந்தை பிறந்த விஷயத்தையும் சொல்லிட்டோம். குழந்தை பிறந்து 28 நாள்ல சடங்கு செய்யணும்னு அவங்க கிட்ட குறிப்பா சொல்ல வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்ல. ஆமால. அங்க இருக்கிற மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த குழந்தைக்கு சடங்கு நல்லா பண்ணாங்கல்ல. அப்பன்னா அவங்க ஏன் இன்னும் வரல? எனக்கு தான் அவமானமா இருக்கு. பாலாவோட ஃபேமிலி ஏன் வரலன்னு ஊர்க்காரங்க கேக்குறாங்க. பெத்த பொண்ணோட குழந்தையோட சடங்குக்கு நான் போய் அவங்கள கூப்பிடணுமா? அவங்க என்ன மாதிரி மனுஷங்களோ தெரியல. பிரசவச்சு அவங்க வரல. சரி இப்போது வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன், இப்பவும் வரல. நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க இவள ஒதுக்கி வச்சுட்டாங்க. இதெல்லாம் அவங்களோட கடமை தானே. டேய், இதெல்லாம் அவங்களோட பொறுப்புன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? யோ, நீ பேசாத, இங்கிருந்து போயிடு. கொஞ்ச நாளா உனக்கு பயந்து ஓடி ஒளிஞ்ச. இருந்தாலும் உன் கையில கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிருச்சு. அதை விட உன்னால என்ன வேற என்னடா பண்ண முடியும்? நான் இன்னும் உன்னை மன்னிக்கவே இல்லை. தேவையில்லாம பேசி திரும்ப அடி வாங்கிறத. ஒரே அடியில என்ன கொன்னு போட்டுட்டேன்னா அது ரொம்ப நல்லது. இங்க நடக்கிற கொடுமையை நான் பார்க்க வேண்டியது இல்லல்ல. தேவையில்லாம பேசிட்டு இருக்க. டேய் வேணும், நீங்க இவனை கோவப்படுத்தாம தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. இவன் கோவப்படணும். அது நான் சொல்றதை கேட்டோ. நூல்கட்டுக்கு பாலா வீட்ல இருந்து யாரும் வராம இருந்ததுக்காகலாம் இல்ல. இவன் மேலதான் கோவத்தை காட்டிக்கணும். குழந்தையோட நூல்கட்டு அன்னைக்கு ஒரு தகப்பனா இவ என்ன கடமையை தான் செஞ்சா? இவன் இல்ல அவ ஃபேமிலி தானே இந்த சடங்கு நடத்தணும். அவளுக்கு யாரும் இல்லைன்னு தான் நம்ம நினைச்சுக்கணும். ஆனா ஒண்ணு அனாதை இல்ல. குடும்பம் இருந்தும் அனாதையா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஜெகதாம்பா. நானும் பாலாவும் அந்த மாதிரி தான். நீங்க இங்க இருந்துகிட்டு பாலாவோட குடும்பத்தை தப்பா பேசாதீங்க. எல்லாரும் இருந்தும் பெத்த குழந்தையோட நூல்கட்டை நடத்துறதுக்கு யாருமே வரலன்ற பாலாவோட சங்கடத்தை நீங்க யாரும் பார்க்காம போக வேண்டாம். சொந்த ஃபேமிலியே அவளை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்ற கஷ்டப்படுற அவளுக்கு ஒரு வார்த்தை சொல்லி அவளை சந்தோஷப்படுத்தினா அது நீ வாழ்க்கையில பண்ற பெரிய புண்ணியமா இருக்கும். இதுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஓ, நீ ரெடியா தான் இருக்கியா? அப்ப வந்த வேலை முடிஞ்சது. என்னடி இது குழந்தையோட இடுப்புல ஒரு கருப்பு கயிறு? நான் கட்டினேன். யார்கிட்ட கேட்டு கட்டின? யார் சொன்னது என் குழந்தையோட இடுப்புல இந்த கயிறை கட்ட சொல்லி? உங்களோட குழந்தையா? பிறந்தது பெண் குழந்தைன்னு தெரிஞ்ச நாள்ல இருந்து இவ்வளவு வந்து தூக்கி கூட பார்க்காத நீங்க எப்படி அப்பாவா இருக்க முடியும்? அது அவருடைய உன் ஃபேமிலி வந்து சந்தோஷமா கொண்டாடுற சடங்கு அது. அது அவரு. எனக்கு சொந்தம்னு யாருமே இல்ல. இனிமே எவனுமே இங்க வரக்கூடாது. என் பொண்ணோட நூல்கட்டை நடத்துறதுக்கு நான் மட்டும்தான் இங்க இருக்கேன். என் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இது மட்டும்தான். உன்னை பார்க்க எவனும் வரலன்னா இந்த வீட்டுல நீ இனிமே தனியா ஒண்ணு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. உன்னை நான் கொண்டு போய் அனாதை இல்லத்துல விட்டுறேன். இங்க இருந்து நான் எங்கேயுமே வரமாட்டேன். நீ எப்படி வரமாட்டேன்னு நானும் பாத்துறேன்டி. உனக்கு நான் 2 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள குழந்தைக்கு தேவையானது எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. நான் தான் எங்கேயுமே வரமாட்டேன்னு சொல்றேன்ல. உன்னை நான் கூட்டிட்டு போவேன். இல்ல நீ இத்தனை நாள் பண்ண தியாகத்தை நான் கொலை பண்ணணுமா? என் குழந்தைய மட்டும் நீ தொட்ட இன்னைக்கு உன்னுடைய உயிர் போயிடும். தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளை இறந்த என் குழந்தை மேல கை வை. இந்த சின்ன குழந்தை மேல நான் என்னடி கோவத்தை கட்டுறது? இது உனக்கு உயிரோட வேணும்னா பேசாம தூக்கிட்டு வந்துரு. அப்புறம் நான் ஒரு ஆம்பளையான்னு உனக்கு நான் புரிய வைக்கிறேன். அத்தை, வேணு சரக்கடிச்சிட்டு ரொம்பவே போதையில இருக்காரு. பிரசவம் முடிஞ்சு உடம்பளவுல ரொம்பவே டயர்டா இருக்கா பாலா. இப்போ உடம்புல ஏற்படுற காயம் எல்லாமே வாழ்நாள் முழுக்க உடம்புலே தான் இருக்கும். அத்தை, நீங்க என்னன்னு போய் பாருங்க அத்தை. பாரு, நாங்க தடுக்க போய் என் உடம்புல காயம் பண்ணுமா என்ன? உன் புருஷா இருக்கால, 2 பேரும் ஒன்னா தானே சரக்கடிச்சு தூங்குனாங்க. அவங்கிட்ட போய் தடுக்க சொல்லு. பாலாவையும் குழந்தையும் அவன் கண்டிப்பா கொன்னுடுவான் போல. அவன் கொல்லட்டும் தின்னட்டும் என்னமா பண்ணிட்டு போட்டோம். அதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஓ, நீதானே அவனுக்கு விஷ ஊசி ஏத்தி அவனை ரூமுக்கு அனுப்புன. இப்ப நீ பண்ற பாவம் எல்லாமே சீக்கிரமா உன்னைய வந்து சேரும். வாடி என் கூட வாடி. பாருங்க அத்தை. பாலா, இவ இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வர போறதே இல்ல. பச்சை புள்ளிய தூக்கிட்டு இந்த நேரத்துல நீ எங்க கூட்டிட்டு போற? கொல்லத்தா என்ன ஏதாவது பண்ணலான் இருக்கியா? நீ வாடி.
ஐயோ வேணு வேணு இப்படி பண்ணாத, நீ பாலாவை விட்டுரு. இனிமே என் செலவழிவு இங்க இருக்கவே கூடாது. நீ வாடி. என்ன விசேஷம் முடிஞ்சதா? அது முடிஞ்சது. இப்ப அடுத்த சடங்கு. நீ வாடி. சரி, நீ பாலாவையும் குழந்தையும் கூட்டிட்டு சினிமாவுக்கு போறியா? ஏமா உள்ளத்தாச்சிக்காரி, இப்படி சினிமாவுக்கு போலாமா? பாலக்கா, இவர் கூட நீங்க எங்க போறீங்க? உள்ள போங்க, உங்களால டிராவல்லாம் பண்ண முடியாது. அத சொல்றதுக்கு நீ யாரடி? என் பொண்டாட்டியும் குழந்தையும் நான் எங்க வேணாலும் கூட்டு போவேன். வாடி. பாலா பாலா, நீ இந்த நேரத்துல இவன் கூட போகாதம்மா. வேணு, இவளை கூட்டிட்டு போகாதடா. யோ, தேவையில்லாம கிட்ட அடி வாங்கிறத தள்ளி போயா. மாமா, எனக்காக யாரும் வர வேண்டாம். இந்த குழந்தையோட அப்பன் தான் இவன். இந்த ஆள் என்னை எங்க கூட்டிட்டு போறாரோ அங்கேயே நான் போறேன். எனக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும். ஆனா என் குழந்தைய கஷ்டப்படுத்தினா அதுக்கு ஜென்மம் கொடுத்தவனா இருந்தாலும் சரி, அவன் உயிரோட இருக்க மாட்டான். போதும், வாய மூடி. இதுக்கப்புறம் எப்படி நீ வாழணும்னு நான் தானே முடிவெடுக்கணும். ஆடிய கூட வேணு நடடி. அத்தை, பாலாவை இந்த நிலைமையில எங்கேயும் கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்க அத்தை. அவன் பொண்டாட்டியும் குழந்தையும் கூட்டிட்டு போக வேண்டாம். நான் எப்படி சொல்றது? கொல்றதா இருந்தாலும் வளர்க்கறதா இருந்தாலும் புருஷன் தானே முடிவு பண்ணணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.